ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸோட செகண்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடோட பேர் த நார்த் ரிமெம்பர்ஸ். கடைசியாக சீசன் 1 10th எபிசோடோட எண்டில் நெருப்புக்குள்ளே இறங்கியும் டெனாரிஸ்க்கு எதுவுமே ஆகலை. கொஞ்சம் கூட அடிபடாமல் எந்த ஒரு தீக்காயமும் இல்லாமல் அந்த சாம்பலுக்கு நடுவில் உட்காந்துட்டு இருந்தா. அது மட்டும் இல்லை, பல வருஷமாக கல்லா மாறி இருந்த டிராகன் முட்டைங்க எல்லாம் இந்த பெரிய நெருப்போட வெப்பத்தில் 3 டிராகன் முட்டைங்களும் பொரிஞ்சு 3 டிராகன் குட்டிங்க வெளியே வந்துச்சு. இதோட 10th எபிசோட் முடிஞ்சுது. இப்போ அடுத்து சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல கிங்ஸ் லேண்டிங் அரண்மனையில 2 பேர் சண்டை போடுறத காட்டுறாங்க. ஜாஃப்ரியோட பாதுகாவலன் ஹவுண்டும் வேற ஒரு வீரனும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில ஹவுண்டு இன்னொருத்தனை அந்த பில்டிங் மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். அதை பார்த்து இந்த ஜாஃப்ரியும் சூப்பர் நல்லா சண்டை போட்டேன்னு ஹவுண்டு கிட்ட சொல்றான். இன்னைக்கு ஜாஃப்ரிக்கு நேம் டே. இளவரசனா இருந்தவனுக்கு இப்ப 7 ராஜ்யத்தோட பாதுகாவலன் பேரரசன்னு ஒரு நேம் கொடுத்திருக்காங்க. இந்த நேம் டே பர்த்டே மாதிரி ஒரு முக்கியமான நாள். ஸோ இன்னைக்கு ஜாஃப்ரியை சந்தோஷப்படுத்துறதுக்காக போட்டிகள் சண்டைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்து சண்டை போடுறதுக்கு வேற 2 பேரை கூப்பிடுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா லேட்டா வந்துடுறாரு. அதுவும் இல்லாம வரும்போதே லைட்டா குடிச்சிட்டு போதையிலேயே வராரு. ஜாஃப்ரி அவர்கிட்ட நீங்க குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறான். அதுக்கு அவரும் ஆமாம் மன்னா 2 கிளாஸ் வைன் தான் குடிச்சேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த ஜாஃப்ரி பரவாயில்ல, இன்னைக்கு என்னோட நேம் டே, இன்னும் நிறைய குடிங்கன்னு சொல்லி அவனோட கிங்ஸ் கார்டை கூப்பிட்டு அந்த ஆளுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுங்கன்னு சொல்றான். அந்த கிங்ஸ் கார்டு இந்த ஆளோட வாயில ஒரு ஃபனலை வச்சுட்டு ஒரு ட்ரம் ஃபுல்லா வைன் எடுத்துட்டு வந்து அவன் வாயில ஊத்தி அவனை டார்ச்சர் பண்றான். இப்ப இதையெல்லாம் சான்சா உட்காந்து பாத்துட்டு இருக்கா. உங்க நேம் டேல ஒரு வீரனை கொலை பண்ணா அது உங்களுக்கு அபசகுணமா இருக்கும்னு சொல்றா. அவ இதை சொன்னதோ அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப அந்த ஹவுண்டோ ஆமாம் மன்னா, இப்படி பண்ணா உங்க ஆட்சி காலத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்காது, பிரச்சனை மேல பிரச்சனை தான் வரும்னு சொல்றாரு. சோ இப்ப ஜாஃப்ரியும் சரி போய் தொலைன்னு அந்த ஆளை விட்டுற சொல்லிடுறான். அப்ப நம்ம தலைவன் டிரியன் அங்க வராரு. வரும்போது டேய் மருமகனே எப்படிடா இருக்குன்னு கேட்டுட்டே வராரு. அப்புறம் அங்க இருக்க செர்சியோட மீதி 2 பசங்க கிட்டயும் பேசுறாரு. ஜாஃப்ரி பக்கத்துல தான் சான்சா உட்காந்துட்டு இருக்கா. சோ இப்ப டிரியன் சான்சா முன்னாடி போயிட்டு உங்க அப்பாக்காக நான் வருத்தப்படுறேன், ஐ எம் வெரி சாரி மை லேடின்னு சொல்றாரு. அதுக்கு இப்ப ஜாஃப்ரி அவ அப்பா ஒரு துரோகி, அவருக்காக போய் சாரி கேக்குறீங்கன்னு சொல்றான். சோ இப்ப சான்சாவும் என் அப்பா ஒரு துரோகி, என் அம்மா என் அண்ணா எல்லாருமே துரோகிங்க, நான் என்னோட அன்பான காதலன் ஜாஃப்ரிக்கு எப்பவுமே உண்மையா இருப்பேன்னு சொல்றா. டிரியனுக்கு சான்சா வேற வழி இல்லாம தான் இங்க நடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு புரியுது. ஸோ இப்போ டிரியன் சரி நான் கிளம்புறேன், எனக்கு இங்கே நிறைய வேலை பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. அப்போ ஜாஃப்ரியும் உங்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறான். பட் டிரியன் அதெல்லாம் உன்கிட்ட எதுக்கிட்ட சொல்லணுன்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசாம சைலண்டா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஜாஃப்ரியோட இந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் டிரியன் கிட்ட பழிக்க மாட்டேங்குது. டிரியன் ஜாஃப்ரியை எப்பவுமே டம்மி பீஸாவே ட்ரீட் பண்றாரு. ஆனா டிரியனோட மெயின் பிளஸ் பாயிண்டே அதுதான். இப்போ அடுத்து செர்சி, லார்ட் பெய்லிஷ், வாரிஸ் இப்படி முக்கியமான சில ஆளுங்க எல்லாம் ஒன்னா கூடி நம்ம கிட்ட எவ்வளவு தானியங்கள் இருக்கு, எத்தனை நாளுக்கு 10 பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தலைவன் டிரியனும் கெத்தா விசில் அடிச்சுட்டே வராரு. மை லவ்லி சிஸ்டர்னு சொல்லிட்டு செர்சிக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவரோட சேர்ல போய் உட்கார்றாரு. செர்சி டிரியனை பார்த்து உனக்கு இங்க என்ன வேலை, எதுக்கு இங்க வந்த, இது மீட்டிங், நீ எதுக்கு இங்க தேவையில்லாம வந்தன்னு கேக்குறா. அதுக்கு டிரியன் டைவின் லானிஸ்டர் நம்ம அப்பாவால் இங்கே வர முடியாதனால அவர் வர வரைக்கும் நான் தான் இங்கே ஹேண்ட் ஆஃப் கிங்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் செர்சிக்கு பயங்கரமாக கோவம் வருது. வெளியே போங்க, எல்லாரும் போங்கன்னு ஏஞ்சி கத்துறா. எல்லாரும் போனதும் டிரியன் கிட்ட நம்ம அப்பாவை என்ன பண்ணி மயக்குன, உன்னை போய் ஹேண்ட் ஆஃப் கிங்கா எதுக்கு வச்சிருக்காருன்னு கேட்குறா. அதுக்கு டிரியனும் எனக்கு மயக்கெல்லாம் தெரியாது, உன்னால தான் இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன், நெட் ஸ்டாப் தலையை வெட்டினால நார்த் வீரர்களோட அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காரு, அதனால தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாரு. நம்ம பிரதர் ஜேமி ராப்ஸ்டார் கூட கைதியா இருக்கான். நம்ம கிட்ட 3 நார்த் பீப்புள் இருந்தாங்க, அதுல ஒருத்தரோட தலையை வெட்டிட்டீங்க, சரி முடிஞ்சதை பத்தி பேசி இப்ப யூஸ் இல்ல, அட்லீஸ்ட் மீதி இருக்க 2 பொண்ணுங்களை வச்சாது ஜேமியை மீட்க ட்ரை பண்ணலான்னு டிரியன் சொல்றாரு. அதுக்கு இப்ப செர்சி ஆரியாவை காணும், சான்சா மட்டும் தான் இருக்கான்னு சொல்றா. ஸோ இப்ப டிரியனும் சூப்பர் நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கம்மா, உன் அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு, அருமையான வேலை பார்த்து வச்சிருக்க, ஒரே ஒரு பொண்ணை வச்சு ஜேமிக்காக பேரம் பேச போறியா, சான்சாக்கு பதில் ஜேமியை திருப்பி அனுப்புவாங்கன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு டிரியன் சொல்றாரு. செர்சியும் இப்ப இதுக்கு பதில் சொல்ல முடியாம எல்லாம் கைமீறி போச்சு, இதுக்கு மேல என்ன பண்றதுன்ற மாதிரி அப்படியே சைலண்டா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்து நம்ம பிரான்க்கு ஒரு கனவு வருது. அதுல வானத்துல நெருப்பு மாதிரி சிவப்பா ஒரு வால் நட்சத்திரம் தெரியுது. பக்கத்துல தேங்கி இருந்த ஒரு சின்ன குட்டையில பிரான் கிட்ட போய் பாக்குறான். பட் அந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ல பிரான் இல்ல, அவனோட ஓனாய் தான் தெரியுது. இப்ப கனவுல வந்த அந்த ரெட் கலர் வால் நட்சத்திரம் இப்ப நிஜத்துலயும் வானத்துல தெரியுது.
ஸோ இப்போ பிரான் ஓஷா கிட்ட அந்த வால் நட்சத்திரத்தை பற்றி கேட்டு பார்க்குறான். அதுக்கு அவளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, பட் நாங்கள் நார்த்தில் ரெட் வால் நட்சத்திரம் தெரிஞ்சா டிராகன்ஸ் மறுபடி பிறந்திருக்குன்னு சொல்லுவோன்னு சொல்கிறா. இப்போ அப்படியே அந்த நட்சத்திரத்தை மேலே நிமிந்து பார்க்குறா. அடுத்து இப்போ இதே நட்சத்திரம் டெனாரிஸ் போயிட்டு இருக்க அந்த இடத்துலையும் தெரியுது. எப்படி சன் மூன் இதெல்லாம் எல்லா தேசத்துலையும் தெரியுமோ அதே மாதிரி இப்போ இந்த வால் நட்சத்திரமும் விண்டர்ஃபெல் தேசத்துலையும் தெரியுது. அடுத்து இப்போ டெனாரிஸ் இருக்கு இந்த மேற்கு கண்டத்துலையும் தெரியுது. டெனாரிஸ் அவளோட குட்டி டிராகனை கொஞ்சிட்டே அவளோட சின்ன கூட்டத்தோட அந்த உச்சி வெயில்ல நடந்து வந்துட்டு இருக்கா. இவங்க இன்னும் அந்த வறண்ட பூமியில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பல நாளாக டிராவல் பண்ணனால டெனாரிஸோட ஒயிட் கலர் குதிரை அங்கே மயங்கி கீழே விழுந்து செத்து போயிடுது. ஏன்னா அங்கே சோறு தண்ணி எதுவுமே இல்லை. டெனாரிஸ் ஓடி வந்து அந்த குதிரையை பார்த்துட்டு இது கால்ட்ரோகோ எனக்கு ஆசையாக கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்னு சொல்றா. குதிரையே செத்து போச்சு, இந்த மனுஷங்களையாவது எப்படியாவது நான் பாதுகாக்கணும்னு டெனாரிஸ் செர்ச்சோரா கிட்ட சொல்றா. ஸோ இப்போ டெனாரிஸ் அவளோட 3 முக்கியமான வீரர்களை கூப்பிட்டு நீங்க கிழக்கு பக்கமா போங்க, நீங்க தென்கிழக்கு, நீங்க வடகிழக்கு திசையில போங்க, நமக்கு தங்க வசதி இருக்கான்னு பாருங்க, அங்க இருக்கவங்க கிட்ட நம்ம தங்கறதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றா. இந்த 3 வீரர்கள்ல ரக்காரோவும் ஒருத்தன். ரக்காரோ டெனாரிஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ டெனாரிஸ் ரக்காரோ கிட்ட போயிட்டு நீ என்னோட பிரதர் மாதிரி, உன்னதான் நான் நம்பி இருக்கேன், பத்திரமா போயிட்டு வான்னு சொல்றா. அதுக்கு இப்ப ரக்காரோ இது பயணம் பண்ண சரியான நேரம் இல்லைன்னு சொல்றான். அப்படியும் இப்ப டெனாரிஸ் தான் குயின், அவளோட பேச்சை மீற முடியாதுன்னு அவளை பார்த்து சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த டோத்ராக்கி மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரெட் கலர் வால் நட்சத்திரம் தெரிஞ்சா ரத்தம் சிந்த போது, சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் ரக்காரோ இப்ப டைம் சரியில்லை, இப்ப நான் போக கூடாதுன்னு சொல்லியிருப்பான். இப்ப டெனாரிஸும் அந்த சிவப்பு வால் நட்சத்திரத்தை மேல நிமிந்து பாக்குறா. அப்படியே கேமராவை கீழே கொண்டு வராங்க. பார்த்தா இப்ப வேற ஒரு பனி படர்ந்த தேசத்தை காட்டுறாங்க. இது நார்த்ல வாழை தாண்டி இருக்க இடம் தான். இங்கதான் எப்பவுமே ஃபுல்லா பனியா தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி அதை விட குளிரா எப்பவுமே இந்த இடத்துல ஃபுல்லா பனியா மூடி இருக்கும். நைட் வாட்ச் வீரர்கள் தங்கியிருக்க அந்த ஹைட்டான சுவர், அந்த இடத்த கேசல் பிளாக்னு சொல்லுவாங்க. அதாவது ஜான் ஸ்னோ, வேற சாம், பிப்பு, லார்ட் கமாண்டர், இப்படி அங்க இருக்க எல்லாரையுமே பிளாக் பிரதர்ஸ், கருப்பு வீரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு வீரர்கள் தங்கியிருக்க கோட்டை தான் இந்த கேசல் பிளாக். கடைசியா சீசன் 1 10th எபிசோடோட எண்ட்ல லார்ட் கமாண்டரும் அவர் கூட நிறைய வீரர்களும் அந்த கேசல் பிளாக்கை விட்டு வாலை தாண்டி இங்க இருக்க இந்த காட்டுக்குள்ள வந்தாங்க. இப்ப இவங்க பனி பிரதேசத்துல இந்த காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி இப்ப அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க டெம்பரரியா தங்கிக்கிறதுக்காக இப்ப வந்திருக்காங்க. இந்த வீட்டோட தலைவர் பேரு கிராஸ்டர். ஜானு, சாம், கிரென்னு, எட்டு இப்படி நிறைய பேர் அங்க இருக்காங்க. அப்ப இந்த எட் சொல்றான், கிராஸ்டர் அவனோட சொந்த பொண்ணை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பிறக்கிற பொண்ணையும் கட்டிப்பான், இப்படியே அவனுக்கு பிறக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியா ஆக்கிப்பான்னு சொல்றான். அதுக்கு இப்ப சாமும் கிரென்னும் சுத்த மானம் கெட்டவனா இருக்கான், பெத்த பொண்ணுங்களையே கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கிறான், இவன்லாம் ஒரு மனுஷனா, அசிங்கம் பிடிச்சவன்னு 2 பேரும் திட்டுறானுங்க. அப்ப ஜான் சொல்றான், பொண்ணு பிறந்தா கல்யாணம் பண்ணிப்பான், பையன் பிறந்தா என்ன பண்ணுவான்னு கேக்குறான். ஆனா அதுக்கு யாருக்கும் பதில் தெரியல. அடுத்து இப்ப கிராஸ்டரோட டென்ட்டுக்குள்ள போயிட்டு இந்த நைட் வாட்ச் வீரர்கள் எல்லாரும் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. கிராஸ்டருக்கு லார்ட் கமாண்டர் அவர் அவனுக்குன்னு கொண்டு வந்த வைன்ஸ், ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. பதிலுக்கு கிராஸ்டர் இவங்க எல்லாரும் இங்க தங்கிக்க அலோவ் பண்றான். அது மட்டும் இல்ல, கிராஸ்டர் அவனுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் லார்ட் கமாண்டர் கிட்ட சொல்றான். இங்க நார்த் உள்ள காட்டுவாசிகளோட தலைவனா இருக்க ஆளோட பேரு மேன்ஸ் ரைடர். இந்த மேன்ஸ் ரைடர் பல வருஷத்துக்கு முன்னாடி நைட் வாட்ச் வீரனா தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ள காட்டுவாசிங்களை பிடிக்க போறப்போ அவரும் அவங்க கூட சேர்ந்துட்டு இப்ப அவங்கள ஒருத்தனா அந்த மொத்த காட்டுவாசி கும்பலுக்கும் தலைவனா இருக்காரு. ஸோ இப்ப கிராஸ்டர் லார்ட் கமாண்டர் கிட்ட, மேன்ஸ் ரைடர் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பெரிய படையை திரட்டிட்டு இருக்கான், உங்களை எதிர்த்து வாளை எதிர்த்து சண்டை போட ரெடி ஆகிட்டு இருக்கான்னு கிராஸ்டர் சொல்றான். சொல்லிட்டு நீங்க இங்க தங்கிக்கலாம், என்னோட சாப்பாட்டையும் உங்களுக்கு தரேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா என் பொண்டாட்டிகளை எவனும் தொடக்கூடாது, மீறி தொட்டிங்கன்னா உங்க கையை வெட்டிடுவேன்னு கிராஸ்டர் சொல்றான். அப்ப அங்கதான் ஜானும் நின்றுட்டு இருக்கான். ஜானுக்கு கிராஸ்டரை சுத்தமா பிடிக்கல. அதுவும் இல்லாம அவனோட பொண்டாட்டிக எல்லாரும் ஒரு அடிமை மாதிரி ஒவ்வொரு மூலையிலயும் பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜானுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸோ ஜான் கிராஸ்டரை பார்த்து பயங்கரமா முறைச்சிட்டு இருக்கான். ஸோ இப்ப ஜான் முறைச்சு பார்த்துட்டு இருக்கத கிராஸ்டர் பார்த்துடுறான். கிராஸ்டர் ஜான் கிட்ட, நான் உன்னை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், என்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்க, மறுபடியும் இப்படி முறைச்சேன்னா உன் கண்ணு 2 நோண்டிடுவேன்னு மிரட்டுறான். அப்ப லார்ட் கமாண்டர் தான் அவன் தெரியாம முறைச்சிட்டான்னு கிராஸ்டரை எப்படியோ கூல் பண்றாரு. இப்ப வெளியே போயிட்டு லார்ட் கமாண்டர் ஜான் சட்டையை பிடிச்சி, என்ன மாதிரியே நீயும் ஒரு நாள் லார்ட் கமாண்டரா மாறணும்னு ஆசைப்படுறியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜானும் ஆமான்னு சொல்றான். ஸோ இப்ப லார்ட் கமாண்டர் தலைவனா இருக்கணும்னா யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கோ, எல்லா இடத்துலயும் திமிராவே இருக்கக்கூடாது, அடங்கி இருக்க வேண்டிய இடத்துல அடங்கிதான் இருக்கணும்னு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போறாரு. நைட் ஆகிடுது. இப்ப அதே ரெட் கலர் வால் நட்சத்திரம் இன்னொரு இடத்துல தெரியுது.
இந்த இடத்த இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. இந்த இடத்தோட பேரு டிராகன் ஸ்டோன். இந்த இடத்த ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவர் ஸ்டானிஸ் பராத்தியன். இறந்து போன ராபர்ட் பராத்தியனோட தம்பி ரென்லியோட அண்ணன் ஸ்டானிஸ் பராத்தியன் இவர் தான். கடற்கரை ஓரத்துல இருக்க ஒரு நாடு தான் இந்த டிராகன் ஸ்டோன். இப்ப இந்த பீச் மணல்ல ஒரு வயசான தாத்தா ஓடி வராரு. அங்க அந்த பீச்ல ஒரு இடத்துல அங்கேயும் இங்கேயும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நெருப்புக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்று பேசிட்டு இருக்கா. இவங்க பேரு தான் மெலிசாண்ட்ரே. இவங்கள ரெட் உமன்னு கூப்பிடுவாங்க. இவங்க ஒளியின் கடவுளை வணங்குறவங்க. கடவுள் நெருப்புல இருக்காருன்னு நம்புறாங்க. இந்த ரெட் உமன் இங்க இருக்க ஸ்டானிஸ் பராத்தியனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்ப அந்த நாட்டுல இருக்க எல்லாரும் அவங்களோட கடவுளான நெருப்பு கடவுளை தான் வணங்கணும்னு சொல்றாங்க. இந்த ரெட் உமனோட பேச்சை கேட்டு இப்ப ஸ்டானிஸும் நெருப்பை தான் கடவுளா வணங்குறாரு. நெருப்பை யார் யாரெல்லாம் வணங்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரையும் நெருப்புலயே நிக்க வச்சு உயிரோட கொண்டுடுறாங்க. இப்பயும் அப்படிதான் நெருப்பை வணங்காத சில மனுஷங்களை உயிரோட எரிச்சிட்டு இருக்கா. இந்த தண்டனைக்கு பயந்தே அங்க இருக்க நிறைய பேர் நெருப்பை கடவுளா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க கடற்கரை ஓரமா ஓடி வந்த அந்த தாத்தா இந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டு யாராவது அவளை நிறுத்துங்கடா, அவளை ஏதாவது சொல்லி நிறுத்துங்கடான்னு கெஞ்சி பாக்குறாரு. பட் ஒருத்தர் கூட அவளை எதிர்த்து பேச முன் வர மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த தாத்தாவே முன்னாடி வந்து நின்றுட்டு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, உங்கள் முன்னோர்களோட கடவுளை எப்படி உங்களால் இவ்வளோ ஈஸியாக தூக்கி போட முடியுது, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ அந்த ரெட் உமன் இந்த தாத்தா கிட்ட வந்துட்டு நீங்கள் இப்படி பேசினா எல்லாரும் மாறிடுவாங்களா, உங்கள் ஒருத்தரால் என்னை நிறுத்த முடியுமா, முடிஞ்சா நிறுத்தி பாருங்கன்னு திமிரா பேசிட்டு ஸ்டானிஸ் கிட்ட போறா. அந்த தாத்தாவும் எதுவும் பண்ண முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸ்டானிஸ் பராத்தியன் அந்த எரிஞ்சு போன ஆளோட வாளை எடுத்துட்டு வந்து மணல்ல குத்தி வைக்கிறாரு. இப்ப சுத்தி இருந்த எல்லாரும் ஸ்டானிஸ் முன்னாடி மண்டி போட்டு நின்னுட்டு கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் அரண்மனைக்குள்ள போயிடுறாங்க. அந்த தாத்தாவும் இன்னொரு ஆள் இவங்க மட்டும் போகாம அங்கேயே இருக்காங்க. இவர் தான் ஸ்டானிஸ் பராத்தியனுக்கு ஒரு உண்மையான பாதுகாவலன். இவர் பேரு சர் டாவோஸ், ஒரு லாயலான வேலைக்காரன், கிட்டத்தட்ட ஸ்டானிஸ்க்கு ஹேண்ட் ஆஃப் கிங் மாதிரி ஒரு நல்ல மனுஷன். ஸோ இப்போ இவர்கிட்ட இந்த தாத்தா, நீ ஸ்டானிஸ்க்கு உண்மையான ஒரு நண்பன், நீயாவது அவருக்கு எது நல்லது உண்மை எதுன்னு சொல்லலாம்லன்னு சொல்லி பார்க்குறாரு. அதுக்கு சார் டாவோஸும் சரி பொறுமையாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ உள்ள அவங்க அரண்மனைக்குள்ள ஸ்டானிஸ் பராத்தியன் அவருக்கு முக்கியமான சில ஆளுங்களோட மீட்டிங்கில் இருக்காரு. நெட் ஸ்டார்க் கடைசியாக ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாரு. ராபர்ட்டோட 3 பசங்களும் ராபர்ட்க்கு பிறந்தவங்க இல்லை, செர்சிக்கும் ஜேமிக்கும் பிறந்தவங்க. ஸ்டானிஸ்க்கு தான் உண்மையான ரைட்ஸ் இருக்குன்னு லெட்டர் அனுப்பியிருப்பாரு. அந்த லெட்டரை படித்த அப்புறம் இப்போ ஸ்டானிஸ் அவரோட படையில் இருக்க ஒரு பையனை விட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. இந்த லெட்டர்ல ஜாஃப்ரி, டாம் அண்ட் மிஸ்ரலா இவங்க 3 பேரும் ராபர்ட்க்கு பிறந்தவங்க இல்லை, செர்சிக்கும் ஜேமிக்கும் பிறந்தவங்க. அயன் த்ரோனுக்கு தகுதியான உண்மையான கிங் நான் தான். ஸ்டானிஸ் பராத்தியன் தான் அயன் த்ரோனுக்கு தகுதியானவர். ஸோ எல்லா மன்னர்களும் ஸ்டானிஸ்க்கு தலை வணங்கணும்னு லெட்டர் எழுதி அது கிங்ஸ் லேண்டிங், விண்டர்ஃபெல், அப்புறம் இன்னும் நிறைய இடத்துக்கு அந்த லெட்டர் அனுப்பி வைங்கன்னு சொல்றாரு. அப்ப சார் டாவஸ் சொல்றாரு, அரசே, லானிஸ்டர்ஸ் தான் நமக்கு எதிரி, பட் உங்க தம்பி ரென்லி அப்புறம் ராப் ஸ்டார்க் இவங்க கூடயாவது நீங்க ஒன்னா சேர்ந்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஆட்கள் கம்மியா இருக்காங்க, இவங்க கூட சேர்ந்தா இவங்களோட படையில இருக்கவங்க உங்க ஆளுங்களா ஆகிடுவாங்கன்னு சொல்லி பாக்குறாரு. அதுக்கு ஸ்டானிஸ், ரென்லி, ராப் ஸ்டார்க் 2 பேருமே அவங்கள ராஜான்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என் முன்னாடி மண்டி போட்டாதான் அவங்கள என் கூட்டத்துல சேர்த்து பண்ண சொல்றாரு. அதுக்கு இப்ப அந்த ரெட் உமன் சொல்றா, என்னோட கடவுள் லார்ட் ஆஃப் லைட்டுக்கு ரென்லி, ராப் ஸ்டார்க் இப்படி யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு சொல்றா. ஸோ இப்போ சார் டாவோஸும் உங்க லார்ட் ஆஃப் லைட் கிட்ட எத்தனை கப்பல் இருக்கு, போருக்கு போக நமக்கு கப்பல் தேவைன்னு சொல்லி ரெட் உமனோட வாயை அடைச்சிடுறாரு. இவங்க பேசிட்டு இருந்த இந்த கேப்ல இந்த வயசான தாத்தா ஒரு வைன் கிளாஸ்ல பாய்சனை கலந்துடுறாரு. இப்போ இந்த தாத்தா ஏஞ்சி நின்னுட்டு, நம்ம பழைய கடவுளை ஒதுக்கிட்டு ஒரு புது கடவுளை தேர்ந்தெடுத்திருக்கோம், இந்த புது கடவுள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் கலந்த வைனை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெட் உமன் கிட்ட கொடுக்குறாரு. வைனை அவர் குடிக்காம ரெட் உமனுக்கு மட்டும் கொடுத்தா ஏதாவது சந்தேகம் வந்துடும்னு இப்ப அவரே ஒரு வாய் அந்த பாய்சன் வைனை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ரெட் உமன் கிட்ட மீதியை கொடுக்குறாரு. இந்த ரெட் உமனும் அப்படியே வில்லத்தனமா ஒரு பார்வை பார்த்துட்டு அவளும் அந்த மீதி வைனை குடிச்சிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த தாத்தாவோட வாயில மூக்குல இருந்து ரத்தம் ஊத்தி அங்கேயே ரத்த வெள்ளத்துல செத்து போறாரு. ஆனா இந்த ரெட் உமனுக்கு ஒண்ணுமே ஆகல, பைரும் பாஞ்ச கட்ட போல, அதான் அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த ரெட் உமனுக்கு நிறைய மேஜிக் பவர் இருக்கு, அதுவும் இல்லாம அவ ஒரு சூனியக்காரி. இனி வர எபிசோட்ஸ்ல இவன் நிறைய புது புது வித்தையெல்லாம் காட்டுவா, ஒரு அழகான ராட்சசி. இப்ப அடுத்து நம்ம டிரியன் அவனோட லவ்வர், அதான் அந்த தப்பான பொண்ணு ஷே, அவளை கிங்ஸ் லேண்டிங்ல அரண்மனைக்குள்ள அவனோட ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். அந்த பொண்ணும் எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி புது இடத்த பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இந்த பொண்ணோட டிரியன் ஜாலியா இருக்கான். இப்ப அடுத்து பீட்டரை பாக்குறதுக்காக செர்சி வரா. வந்துட்டு, பீட்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, நெட் ஸ்டார்க்கோட கடைசி பொண்ணு ஆரியாவை காணோம், அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு தரீங்களான்னு கேட்டுட்டு, பரவாயில்ல, ஒரு சின்ன குடும்பத்துல இருந்து வந்துட்டு இன்னைக்கு இங்க ஒரு நல்ல இடத்துல இருக்க, நீ
பட் நீ ரொம்ப பாவம், நீ லவ் பண்ண பொண்ணு தான் வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டா, நீயும் நல்லா ஏமாந்துட்டலன்னு பீட்டரை கிண்டலா பேசுறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பீட்டர் கேட்லின் ஸ்டார்க்கை ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பான். பட் நெட் ஸ்டார்க் கேட்லினை கல்யாணம் பண்ணிட்டாரு. நெட் ஸ்டார்க்கை பீட்டர் வெறுத்ததுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான். அதுக்கு இப்போ பீட்டரும் ஆமாம் நான் சின்ன குடும்பம் தான், பட் சிலர் பெரிய குடும்பத்தில் பிறந்தும் அக்கா தம்பி கூட முறையில்லாமல் பழகுறாங்க. ஆனால் இந்த அசிங்கம்லாம் வெளியே தெரிஞ்சா அவங்க மானம் போயிடும்னு அவளை பற்றின உண்மையை சொல்லிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நாலேஜ் இஸ் பவர்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ செர்சி அவள் ஆளுங்களை விட்டு பீட்டரை பிடிக்க சொல்லிட்டு அவன் தொண்டையா இருக்க சொல்கிறா. அடுத்து இப்போ திடீர்னு நிறுத்துங்க, என் மனசை நான் மாற்றிட்டேன், 3 அடி பின்னாடி போங்கன்னு சிரிச்சிட்டே அவளோட பாதுகாவலர்களுக்கு ஆர்டர் போடுறா. செர்சி பீட்டர் கிட்ட போயிட்டு பவர் இஸ் பவர்னு சொல்லிட்டு போறா. பீட்டர் பெலிஷியே ஒரு செகண்ட் மிரட்டி விட்டுடுறா. என்ன இருந்தாலும் செர்சிக்கு பணத்திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி தான், பணம் பதவி தான் பெருசுன்னு ஓவரா ஆடிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்னெல்லாம் அனுபவிக்க போறாளோ தெரியல. இப்ப அடுத்து ராப் ஸ்டார்க் முன்னாடி ஒரு லானிஸ்டர் வீரன் வந்திருக்கான். இவன் ஜேமி லானிஸ்டரோட ஒரு கசின் பிரதர். ஜேமியை ரிலீஸ் பண்ண சொல்லி இவனை டைவின் தான் அனுப்பி விட்டுருக்காரு. அதுக்கு இப்ப ராப் ஸ்டார்க், நான் சொல்ற இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் உங்க அரசர் ஜாஃப்ரி ஒத்துக்கிட்டா நானும் உங்க ஜேமியை விடுதலை பண்றேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், என் தங்கச்சிங்களை எனக்கு திருப்பி கொடுக்கணும். செகண்டு, என் அப்பா நெட் ஸ்டார்க் அப்புறம் கிங்ஸ் லேண்டிங்ல இறந்து போன எங்களோட நார்த் வீரர்கள் எல்லாரோட மிச்ச மீதி எலும்புகள் எல்லாம் எங்களுக்கு வேணும். அப்பதான் நாங்க அவங்கள முறைப்படி மரியாதையோட அடக்கம் பண்ண முடியும். தேர்டு, ஜாஃப்ரி செர்சி யாருமே இந்த நார்த்தை ஆளக்கூடாது. இந்த நார்த் இனிமேல் ஒரு தனி சுதந்திரமான தேசம். ஜாஃப்ரி செர்சி இவங்க 2 பேரும் இனி எங்களோட தேசத்துக்குள்ள காலை எடுத்து வைக்க கூடாது. இந்த 3 கண்டிஷன்ஸ்க்கும் நீங்க ஒத்துக்கணும். மீறி ஒத்துக்கலன்னா என் அப்பா தலையை வெட்டின மாதிரி நானும் ஜாஃப்ரியோட தலையை வெட்டி கொன்னுடுவேன். லானிஸ்டர்ஸ் ஒருத்தரை கூட உயிரோட விட மாட்டேன்னு ராப் சொல்றான். இப்ப மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் தியான் ராப் கிட்ட வந்து பேசுறான். லானிஸ்டர்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிங்ஸ் லேண்டிங்கை பிடிக்கணும். கிங்ஸ் லேண்டிங்கை பிடிக்க நமக்கு கப்பல்கள் வேணும். என்னோட அப்பா பேலான் கிரேஜாய் கிட்ட கப்பல்கள் நிறைய இருக்கு. நான் என் அப்பாவுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன், நான் கேட்டா என் அப்பா கண்டிப்பா ஒத்துப்பாரு. நான் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறேன். நெட் ஸ்டார்க் என்ன ஒரு நல்ல மனுஷனா வளர்த்து விட்டுருக்காரு, அதுக்கு நன்றி கடனா நான் என் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லி பார்க்குறான். அதுக்கு இப்போ ராப் ஸ்டார்க்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம தியானை அனுப்பி விட்டுறான். பட் தியானை அனுப்புனது கேட்லினுக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு தியானை அனுப்புன, அவன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. கிரேஜாய் நமக்கு எதிராக சண்டை போட்டவங்க, அவங்கள நம்ம நம்பக்கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு இப்போ ராபும் வேற நான் என்ன தான் பண்றதுன்னு கத்தி விட்டுறான். ஸோ இப்போ கேட்லின், சரி நான் பிராண்ட் ரிக்கானையாவது போய் பார்த்துட்டு வரேன், என் சின்ன பசங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்றா. ஆனால் ராப், இல்லை நீங்கள் விண்டர்ஃபெல்க்கு போக போறது இல்லை, ஸ்டாம்ஸ்லேண்டுக்கு போக போறீங்க. அங்கே ரென்லி பரத்தியன் கிங் ராபர்ட்டோட கடைசி பிரதர், அவருக்கு கீழே 1 லட்சம் வீரர்களை சேர்த்திருக்காரு. நீங்க அவர்கிட்ட போய் பேசி நம்ம கூட சேர்ந்து சண்டை போட சொல்லுங்க. நானும் ரென்லியும் ஒன்று சேர்ந்தா அட்லீஸ்ட் எங்க படைபலத்தை பார்த்தாவது லானிஸ்டர்ஸ் நம்ம கூட சமாதானம் பேச வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, சீக்கிரமா என் தங்கச்சிகளை மீட்கணும்னு சொல்லிட்டு அவன் அம்மாவை கிஸ் பண்றான். ஸோ இப்போ கேட்லினும், உன் அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவார்னு சொல்றா. இப்போ அடுத்து கிங்ஸ் லேண்டிங் அரண்மனையில் அந்த அயன் த்ரோன் இருக்க இடத்த ஃபுல்லாக ஜாஃப்ரி அவன் ஆளுங்களை விட்டு இன்னும் அழகாக அந்த பிளேஸை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஜாஃப்ரிக்கு சுற்றி என்ன நடக்குது, யாரெல்லாம் யுத்தத்துக்கு போட்டியாக வந்துட்டு இருக்காங்க, இதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான். வெட்டி பந்தா, திமிரு, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறது, இதெல்லாம் தான் ஆட்சி பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போ என்னமோ தலைக்கால் புரியாமல் ஆடிட்டு இருக்கான். என்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வாங்கி கட்டிக்க போறான்னு தெரியல. இப்போ செர்சி உள்ளே வந்துட்டு ஜாஃப்ரி கிட்ட பேசுகிறா. உன் அங்கிள் ஜேமியை மீட்டு கொண்டு வரதுக்கு நமக்கு ஆரியா ஸ்டார்க் தேவைன்னு சொல்லிட்டு நீ உன் தாத்தா டைவன் லானிஸ்டர் கிட்ட அவர் படையை அனுப்பி உன் மாமா ஜேமியை மீட்கணும்னு கேட்டுப்பாருன்னு சொல்றா. அதுக்கு இப்போ ஜாஃப்ரியும், நான் தான் கிங், நான் தாத்தா கிட்டெல்லாம் கேட்க மாட்டேன், கிங் இன்னொருத்தர் கிட்டெல்லாம் கேட்க மாட்டான், கிங் கட்டளை மட்டும்தான் போடுவான்னு பயங்கரமா திமிரா பதவி வெறியில கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்கான். இப்போ ஜாஃப்ரி செர்சி கிட்ட, நான் உங்களை பத்தியும் மாமா ஜேமியை பத்தியும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நாங்க 3 பேரும் கிங் ராபர்ட்க்கு பிறந்தவங்க இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு செர்சியும், நம்ம எதிரிகள் நமக்கு எதிராக என்ன வேணாலும் பேசுவாங்கன்னு சொல்றா. அதுக்கு இப்போ ஜாஃப்ரியும், ஆனா அதை எல்லாரும் நம்புறாங்களே, என்ன தப்பா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு, கிங் ராபர்ட் என் அப்பாவுக்கு வேற ஏதாவது பொம்பளைங்களோட கனெக்ஷன் இருக்கா, எங்களை தவிர அவருக்கு தப்பான முறையில் பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறான். செர்சிக்கு ஜாஃப்ரி பேசினதை கேட்டு காண்டாகுது. ஸோ இப்போ எல்லார் முன்னாடியும் ஜாஃப்ரியை பல்லாருன்னு அரைஞ்சிடுறா. ஸோ இப்போ ஜாஃப்ரி, இனி என்னைக்கும் நீங்கள் என்னை அடிக்கக்கூடாது, இதுவே கடைசியாக இருக்கட்டும், மீறி என்ன அடிச்சா நான் உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துடுவேன், கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போறான். செர்சியே ஒரு செகண்ட் இதை கேட்டு ஷாக் ஆகிடுறா. செர்சி எவ்வளவு பெரிய கேடி, அவளே இவனை பெத்தது தப்பு போலன்னு நினைக்கிறா. அந்த அளவுக்கு ஜாஃப்ரியோட பதவி வெறி, திமிரு எல்லாம் முத்தி போச்சு. அப்படியே ஜாஃப்ரிக்கு எங்க நமக்கு பதில் வேற எவனையாவது அரசனை ஆக்கிடுவாங்களோன்னு இப்ப ஜாஃப்ரி ராபர்ட்க்கு தப்பான முறையில பிறந்த எல்லா பசங்களையும் கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டுடுறான். ஸோ ராபர்ட்க்கு கடைசியா பிறந்த அந்த பொன் குழந்தை
பீட்டருக்கு சொந்தமான அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இப்போ தப்பான தொழில் பண்ற அந்த இடத்துக்கு நிறைய கோல்டு க்ளோக் வீரர்கள் வராங்க. அங்க இருக்க ராபர்ட்டோட முறை தவறி பிறந்த குழந்தையோட அம்மாவை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கையில இருந்து அந்த குழந்தைய புடுங்கிடுறான். அவளும் அழுது கெஞ்சி பாக்குறா. அந்த கோல்டு க்ளோக் வீரனுக்கு பச்சை குழந்தைய கொல்றதுக்கு மனசே வரல. ஸோ இப்போ அந்த கோல்டு க்ளோக்கோட தலைவன் இதுக்கு முன்னாடி நெட் ஸ்டார்க்கு கூட துரோகம் பண்ணி செர்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பான். அந்த கோல்டு க்ளோக் தலைவன் அந்த குழந்தை கிட்ட போயிட்டு அம்மா கண்ணு முன்னாடியே அந்த குழந்தைய வெட்டி கொடூரமா கொன்னுடுறான். அது மட்டும் இல்ல, இன்னும் ராபர்ட்க்கு முறை தவறி பிறந்த எல்லா பசங்களையும் கொல்றாங்க. கத்தியால சிலரை குத்தி கொல்றாங்க, சிலரை தண்ணியில முக்கி சாகடிக்கிறாங்க. இன்னொரு பச்சை குழந்தைய கொன்னு தலைகீழ புடிச்சிட்டு ஒருத்தன் போறான். இப்படி ஒரு கொடூரமான சாவை பார்த்து அந்த கோல்டு க்ளோக் வீரர்கள்ல ஒருத்தனே இவன்லாம் மனுஷனா, பச்சை குழந்தைய போய் மனசாட்சி இல்லாம கொலை பண்றானேன்னு அவனை முறைச்சு பாக்குறான். கடைசியா அந்த ஆயுதம் செய்யற இடத்துக்கு கோல்டு க்ளோக் வீரர்கள் வந்திருக்காங்க. ஜென்ரியை இவ்வளவு நாள் வளர்த்துட்டு வந்த அந்த ஆயுதம் செய்யற தலைவனை டார்ச்சர் பண்ணி அவன் இப்ப எங்க இருக்கான்னு கேட்டு பாக்குறாங்க. அதுக்கு அந்த ஆளும் அவன் நைட் வாட்ச்க்கு போயிட்டு இருக்கான். அவன் கையில எருமை தலை மாதிரி ஒரு இரும்பு கவசம் இருக்கும், அது அவனே செஞ்சான்னு அடையாளத்தை சொல்லிடுறான். இப்ப கைதிகளோட ஒன்னா சேர்ந்து நைட் வாட்ச்க்கு ஜென்ரி போயிட்டு இருக்கத காட்டுறாங்க. அவன் இன்னும் அவன் கையில அந்த எருமை தலையை வச்சுட்டு தான் இருக்கான். அவன் கூட தான் நம்ம ஆர்யா குட்டியும் இருக்கா. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஒருவேளை ஜென்ரியை பிடிச்சா ஆர்யாவும் மாட்டிப்பா. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸில் சொல்கிறேன். அப்படியே என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.